ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஐஎஸ்ஆர்ஓவோட சந்திராயன் 3 வெற்றிக்கு பின்னாடி உலகமே இந்தியாவை பற்றி இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் பல வருஷங்களுக்கு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நாமளும் அண்ணாந்து வானத்தை பார்க்கும்போது ஒரு ப்ரௌடு இந்தியன் என்பதில் இல்லையா? அப்படியே அந்த குட்டி ரோவர் மூணில் இறங்கி அப்படியே ஓடி ஆடிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் அதை பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம காதுகளை எட்டிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இந்த பக்கம், அதாவது இஸ்ரோவுடைய அடுத்த ஒரு இலக்கு சந்திரன் முடிச்சு இப்போ சூரியன் பக்கம். ஆமாங்க, விண்வெளியில் இருந்துக்கிட்டே சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய இந்திய ஆய்வகமான ஆதித்யா L1 செப்டம்பர் 2 விண்ணில் ஏவப்படும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்கு. அதுக்குரிய கவுண்டவுன் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூரியன் பூமி இதனுடைய அமைப்பில் சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ரேஞ்ச் புள்ளி 1, அதாவது L1 சுற்றி ஒரு ஒளிவட்ட பாதையில் ஆய்வகம் அமைக்கப்பட இருக்கு. இந்த புள்ளியை விண்கலம் அடையணும்னா 120 நாட்களுக்கு மேலே ஆகுமா. அது தடையின்றி தொடர்ந்து சூரியனை பார்க்கும் வகையில் அந்த ஆய்வகம் அமைக்கப்பட இருக்கு. இஸ்ரோவுடைய இது பற்றிய செய்திக்குறிப்பில் L1 புள்ளியை சுற்றி இருக்கிற ஒளிவட்ட பாதையில் இந்த ஆய்வகம் வைக்கப்படுறதுனால எந்த தடையும் இல்லாமல் சூரியனை தொடர்ந்து பார்க்கக்கூடிய முக்கிய நன்மை கிடைக்கும் அப்படின்னும், சூரியனுடைய செயல்பாடுகள் அப்புறம் விண்வெளி வானிலை ஆகியவை குறித்த தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்படும். அப்புறம் சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகளை கண்காணிக்க 7 பேலோடுகளை விண்கலம் சுமந்துக்கிட்டு போகுது அப்படின்னும், 4 பேலோடுகள் சூரியனை நேரடியாக பார்க்கும் விதமாகவும், மீதமுள்ள 3 பேலோடுகள் லாக்ரேஞ்ச் புள்ளி L1 உள்ள துகள்கள் மற்றும் புலங்கள் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. சூரியனுடைய ஒளிமண்டலம், நிறமண்டலம், சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகள், அப்புறம் ஒளிவட்டம், இது எல்லாத்தையும் பற்றி ஆய்வு செய்வதற்காக VELC, அதாவது விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படிங்கிற தொலைநோக்கி, அப்புறம் SUIT, அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படிங்கிற தொலைநோக்கியும், அப்புறம் ASWPE, அதாவது ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகிள் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற சூரிய காற்றினுடைய தன்மையை ஆய்வு செய்யும் கருவியும், சூரிய சக்தியை ஆராயக்கூடிய PAPA, அதாவது பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா, அப்புறம் சூரியனுடைய எக்ஸ்ரே கதிர்கள், வெப்பம் இவற்றை கண்காணிக்கக்கூடிய சோலெக்ஸ், அதாவது சோலார் லோ எனர்ஜி எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், அப்புறம் சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகளில் ஏற்படக்கூடிய டைனமிக் மாற்றங்களை ஆராயக்கூடிய HEL10S, அதாவது ஹை எனர்ஜி L1 ஆர்பிட் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர், அப்புறம் கிரகங்களுக்கு இடையேயான காந்தப்புலத்தன்மையை அளவிடக்கூடிய மெக்னோமீட்டர் அப்படிங்கிற 7 முக்கிய கருவிகள் அதில் இருக்குது. இந்த ஆதித்யா L1 ஆய்வு திட்டங்களுடைய முழு பணிகளும் உள்நாட்டு முயற்சியில் தான் மேற்கொள்ளப்படுது. ஆதித்யா செயற்கைக்கோள் இப்போது ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. இது PSLV XL C57 அப்படிங்கிற ராக்கெட் மூலம் வருகின்ற செப்டம்பர் 2 விண்ணில் செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டிருக்கு. இந்த ஆதித்யா L1 திட்டத்தின் மூலமாக சூரியனுடைய வெளிப்பகுதியில் நிலவக்கூடிய வெப்ப மாறுபாடுகளை கண்டறியதோடு மட்டும் இல்லாமல் சூரிய புயல்களுடைய தாக்கத்தை கண்டறிய முடியும். சூரியனுக்கு விண்கலம் அனுப்பும் திட்டம் இதுவரை இந்தியாவில் மேற்கொள்ளப்படலை. இதுதான் நாட்டிற்கே ஒரு புது முயற்சி. செப்டம்பர் 2 மறந்துடாதீங்க, காலையில் 11:50 வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம். வெற்றியை நோக்கி பாய தயாராவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.